மீன்காரம்மா வாங்க. மூஞ்சியை மட்டும் காமிக்காதீங்க. மூஞ்சி நான் கேட்குறாங்க. மூஞ்சி காட்டல. 2 வாரம் ஆச்சு பார்த்தேன். ஆமாம். நான் மீன் கொண்டு வந்திருக்கீங்க. கவலை சங்கரா ஏறா 3 மீனை தவிர மீனே இல்லை. சீலாவெல்லாம் ஒரு மாதிரி. அட கடவுளே, எந்த மீனுமே வரலக்கா. எதுவுமே இல்லையா? ஆமாம். பெரிய மீனும் இல்லை. நெத்திலி அது நல்லா இல்லை. கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருந்தால் கூட எடுக்கலாம். இப்போ இந்த மீனெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பொரிவா மீன் தானே இது? ஆமாம், அது ஒன்று தான் கிடக்கு. நிறைய முள்ளு இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கு. ஆனால் குழம்பு காணாங்கத்த மீன்லாம் எத்தனை வந்திருப்பேன்னு பார்த்தேன். இல்லை, நிறைய பேர் காணாங்கத்தைக்கு ஃபோன் பண்ணாங்க, வரவே இல்லை. இப்போ 2 வாரம் ஆச்சு காணாங்கத்தை வந்து. ஒரு நாள் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான். காணாங்கத்தையே வரல. போன சனிக்கிழமை எடுத்துகிட்டு வந்தேன். எறா எவ்வளோ? எறா 350, சங்கரா 350. சங்கரா வேணாப்பா. கவலை எனக்கு கவலை மீன் 1/2 கிலோ போடுங்க. 1/2 கிலோ எவ்வளோ கவலை? 150, 1/2 கிலோ. கவலை மீன் அவ்வளோ விலையை போயிடுச்சியா? மீனே வரல. இல்லை, அட கடவுளே, கவலை மீனுக்கு வந்த வாழ்வை பற்றியா? ஏக்கா, மற்ற மீன்கள்லாம் இருக்குது. கவலை 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு இருக்குக்கா கவலை. அது பல வளண்டு இல்லை. இது வந்து கொஞ்சம் பல வளண்டு நல்லா இருக்குது, அதனால இதை எடுக்கிறாங்க. அந்த மீன் நம்மளுக்கு செட் ஆகாது. மீன் புதுசாக இருந்தால் இப்போ காசை பார்க்காம வாங்கிடுறாங்க. இதை போடணுமா வேணாமா? அது வேணாமா. அது வந்து முள்ளு, குழம்பு ஃபுல்லாக வீணாக போடும். ஆமாம். ₹150. இது 175. எறா 175, 1/2 கிலோ. நல்லா இருக்குது பெரிய எறா. 1/2 கிலோ 200 ரூபா தான் போடுறாங்க. நான் என்ன செய்யறது? சரி, 1/2 கிலோ. ஆஞ்சி கொடுத்துருவோம். கொஞ்சம் தானே மீன் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். கவலை மீனும் நல்லா தான் இருக்குது. கவலை மீன் சூப்பராக இருக்குக்கா. இப்போ நேரம் மாறி போயிருக்கு. 250 ரூபாய்க்கு. அது நல்லா இல்லை. போடு மீன் போடு. நானே ரொம்ப நாள் கழிச்சு நான் வாங்குறேன். மீனை போடு. அதுக்கு நான் இன்னைக்கு செய்ய போதில்லை, நாளைக்கு தான் செய்ய போகிறேன். நாளைக்கு காலையில் செய்யறதுக்கு நீங்கள் வரமாட்டீங்க, ரொம்ப லேட் ஆகும். ஒரு நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுவேன், ஒரு நாளைக்கு லேட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் 18 கிலோ மீன் எடுக்கிறவ 13 கிலோ தான் எடுத்தேன். அப்படியா? ஏன்? சரி, மீன் கொண்டு போன காசுக்கு மேலே 500 ரூபா வந்துருச்சு. சரி, 15 கிலோ எடுத்தால் கூட 500 ரூபா தான் வரும். என் பேத்தியே உங்களுக்கு வரும்போதெல்லாம் ஒரே அமுக்கலம் பண்ணோம். வான்னு கூப்பிடும். 15 கிலோ எடுத்தால் கூட அந்த காசு வராது. மேற்கொண்டு 500 ரூபா தான் கடை வச்சுட்டு வருவேன். 18 கிலோ எங்கள் 5 கிலோ மீன் காசு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அதோட கடை 500 ரூபா வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எல்லா மீனும் ஒரே கூடையில் இருக்கும்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுவாங்க. பார்க்குறவங்க பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த சொந்தக்கார பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு கேட்குதுங்க. இப்போ திருவிழாவுக்கு போனேன்னா, அத்தை நீங்கள் தானே, ஆத்தா நீங்கள் தானே. உங்கள் குரல் கேட்டாலே போதும், நீங்கள் முகம் கட்ட வேண்டியதில்லை. குரல் கேட்டாலே போதும், கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, கம்னுரே, உனக்கு தான் தலை போடுவாங்க. இரு இங்கிட்டு வா. என் பேத்தி இன்னும் கீழே எழுந்து வரல. உங்கள் குரலை கேட்டாலே அழுவா அப்படியே வெளியில் வர்றதுக்கு. நான் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது? நம்ம 16 நாளுக்கு சாப்பிடக்கூடாது இல்லை? அழுவோம். வெளியே போண்டு மீன் வாங்கலாம், மீ அப்படின்னும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். நாளைக்கு வாங்கினுச்சு. அப்புறம் தூங்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் காரியம் அங்கே. நாளைக்கு தான் வருவாங்கன்னுச்சு. சரி, நாங்கள் திங்கக்கிழமை எதிர்பார்த்துன்னு இருந்தேன், நீங்கள் வரவே இல்லை. தூங்கிட்டேன். 2வது போன பூரா மீன்
சரியில்லை. திங்கக்கிழமை பார்த்தேன் வரல, அப்புறமா சரி சரி ஒரு சீலா ஒரு 2 கிலோ எடுப்போம் அப்படின்ட்டு போனேன். பார்த்தா சீலா நல்லா தெரியல. நாளைக்கு பாண்டிய நாட்டார் வீட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஒரு சீலா தான் கேட்பாங்க. சரி, காணாங்கத்தை இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்தால் வாங்கிடுவாங்க. காணாங்கத்த மீன் கொண்டு வந்தால் எடுத்துன்னு வாங்க, நாளைக்கு எடுத்துட்டு போங்க. சரி, மீன் ஒரு பாக்ஸ் தான் சனிக்கிழமை கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். ஒரே நேரத்தில் நான் 400 போட்டு 1 கிலோ 400 போட்டிருக்கேன். அப்படியே ஒருத்தனே எடுத்துகிட்டு போயிட்டானே பாக்ஸோட. மீனே வரல. அப்போ பெரிய மீன் கேட்குறவங்களுக்கு பலன்னு இருக்கும். சரி, எவ்வளோ ரெண்டும் சேர்த்து எவ்வளோ? 325 ரூபா. இது 1/2 கிலோ 150 ரூபா. அது 175. 175. சரி, ஓகே.